ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நூடுல்ஸ் தானே செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நான் வந்து அமெரிக்கன் சாப்ஸி செய்யலான்ட்டு பண்ணியிருந்தேன். நூடுல்ஸ் வந்து வேக வச்சு எப்பயும் போல் எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மிளகு பொடி போட்டுட்டு, கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டால் கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்ட்டு வரும். அதனால இதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சுடு பண்ணிவிட்டு, சூடு பண்ண எண்ணெயில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அந்த சாப்ஸி அது வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நூடுல்ஸ் வச்சுக்கோங்க. ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். கொஞ்சம் லைட்டாக வந்து லைட்டாக மொறுமொறுன்னு இருந்தால் கூட ஓகே தான். இல்லாட்டி ரொம்ப ஹார்ட் ஆயிரும். நான் ஏற்கனவே ஒன்று ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நான் 3 செய்கிறனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான சாஸும் நம்ம சைடில் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். எண்ணெய் வச்சுட்டு பூண்டும் இஞ்சியும் குட்டி குட்டியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இஞ்சி போடலை, எனக்கு பிடிக்காதனால நான் பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கேன். இஞ்சியும் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம். நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கோம்ல, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க. எப்பயாவது நம்ம இந்த மாதிரி சாப்ஸி செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் குடமிளகா, கேரட் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கி கொடுத்துக்கோங்க. நூடுல்ஸே சாப்பிட்றதுக்கு இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. கொஞ்சமாக பெப்பர் பவுடரும் கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப வேகணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஹாட் சில்லி சாஸ் இருக்குல்ல, க்ரீன் இல்லாட்டி ரெட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ கெச்சப் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். வினிகர் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன் வந்து தண்ணியில் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். அப்போ அந்த திக்னஸ் கிடைக்கும். அதனால லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல, அதையும் போட்டுட்டு ஒரு 1 மினிட்டில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு. இதுதான் இதோட சாஸு, சாப்ஸியோடது. சிம்பிளானது தான் சாஸு. நம்ம வேணால் சிக்கன்லாம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் போட்டு செஞ்சுருக்கேன் நான். வேக வச்ச சிக்கன் இருக்குல்ல, அதை ஷ்ரெட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரை பண்ணியிருந்தோம்ல, அந்த நூடுல்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கு மேலே நம்ம வந்து சாஸ் போட்டுக்கலாம். சாஸ் நிறையா போட்டு கொஞ்சம் நேரத்தில் அது சாகி ஆயிரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் உடனே சாப்பிட்டுக்கலாம். இந்த சாப்ஸி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் பாயில் ஒன்று போட்டுக்கோங்க. ஹாஃப் பாயில் போட்டு இது மேலே வச்சுருங்க. மேக்ஸிமம் அமெரிக்கன் சாப்ஸியில் ஹாஃப் பாயில் வச்சு கொடுப்பாங்கல்ல, அதனால சூப்பரான ஒரு அமெரிக்கன் சாப்ஸி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்யூ.